Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard zoology and biozoology. நீங்க வந்து pure science zoology ஆனாலும் சரி, biology zoology ஆனாலும் சரி, half yearly examsக்கு plus வந்து public exam plus வந்து revision exam ஆர் உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நடந்தாலும் chapter 1 to 13 சரிங்களா? அதுமாதிரி பயாலஜிக்கு chapter 1 to 12 ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினை நீங்கள் வந்து படிச்சுருங்க. நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய புக் பேக்கும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் ரெண்டுமே மிக்சிங் ஆகிருக்கு. 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த கொஷின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படித்தாலே போகுதும், நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு லெசனாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்ப்போம். பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அண்டு கமெண்ட் லிங்க்கில் தர நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவை. ஸோ இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பியூர் சயின்ஸுக்கு மட்டும் இருக்கும். ஸோ அதனால் அந்த கொஷினை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை, படிக்க தேவை. ஸோ இது வந்து சாப்டர் 1க்கான கொஷின் சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியல, டவுன்லோட் பண்ணாலும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்டு 3 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த 3 கொஷினும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது கொஷின்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே போல் 5வது கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 6வது கேள்வி கேட்டிருக்காங்க 3. ஸோ எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்டு 3 மார்க்ஸு இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நிடேரியை கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் சரிங்களா, ஒவ்வொரு அந்த ஃபேமிலியோட கிளாஸோட கேரக்டர் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுருங்க. இதில் 1வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? கார்டேட் அண்ட் நான் கார்டேட்டோட டிஃப்ரென்ஸு இது வந்து படிச்சுருங்க. பேர்ட்ஸோட ஃப்ளை கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸுக்கு தான் இருக்கும், பயாலஜிக்கு இருக்காது. ஸோ அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிங்க, பயாலஜி படிக்க தேவை சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க்கு. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கு, இதை வந்து படிச்சுருங்க. இதில் இந்த 5 மார்க்ஸு ஃபஸ்ட்டு 5 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? அதே மாதிரி நியூரானோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சுருங்க. இந்த பயாப்சி அட்டாப்சின்னு இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க சரிங்களா? இது சாப்டர் 3. அதுக்கடுத்து சாப்டர் 4ல் நம்பர் ஆஃப் 2 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே படிச்சுருங்க. ஸோ இதில் எர்த்வொர்ம் கேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த 3வது கேள்வி காக்ரோச் பெஸ்ட்டு அது ரொம்ப முக்கியம். எர்த்வொர்ம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அது வந்து முக்கியம். 5 டேக்னம் அண்டு ஸ்டெர்னம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைஸ்ட்ரோமியம் புரோட்டோஸ்ட்ரோமியம் சரிங்களா? இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா? அதுக்கடுத்து ஃப்ராகோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துருங்க. 3 மார்க்ஸ் சரிங்களா? 3 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ராகை பற்றி கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் ஃப்ராகோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை படிச்சுருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ரெஸ்பிரேஷனு ஃப்ராகை பற்றி இருக்கிற கொஷினை படிச்சுருங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இதில் வந்து பிஎம்ஐ ரொம்ப முக்கியம், வாட் இஸ் ஃபில்லி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 1வது கேள்வி சரிங்களா? இதெல்லாமே புக் பேக்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரவுண்ட் பண்ணுறதை ப்ரைமரியாக படிச்சுருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு இங்கே ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிவர் இருக்குது, அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து ஒபிசிட்டி, ஸோ இதில் அந்த டிசீஸை பற்றின கொஷின்ஸ் வரும். 5 மார்க்ஸு ஃபஸ்ட்டு 5 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. இது வந்து சாப்டர் 5ல் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து சாப்டர் 6ல் 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஓவராலாகவே 10 கொஷின்ஸ்க்கு தான் வரும் சரிங்களா? இதில் வந்து படிச்சுருங்க. இதில் எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டு அது வந்து படிச்சுருங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. டெட் ஃபேஸ்னு இருக்கும் இந்த கேள்வி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. இந்த ஃபஸ்ட்டு கேள்வியும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா? இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த இசிஜி ஆஞ்சியோகிராம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வரும், ஸ்டெட்டஸ்கோப்பு இதெல்லாமே. ஸோ பயாலஜிக்கு இருந்துச்சுன்னா படிங்க, இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஸோ பயாலஜிக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு தனியாகவே இது எல்லாமே ஒரு லெசனாகவும் இருக்குது சரிங்களா? அதை மீன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க.
3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸை பார்த்துருங்க. இந்த சிபிஆர் ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த 2வது 5 மார்க் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டு, அதுவும் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 8 எக்ஸ்கிரிஷனு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் 2 மார்க்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஆர்னித்தின் சைக்கிள் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் புரோட்டோனிப்ரியா அண்டு மெட்டானெஃப்ரிடியா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெஃப்ரானோட அந்த ஸ்ட்ரக்சர், இதை வந்து பார்த்து வச்சுங்க. 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் சிம்பிளாக தான் இருக்குது. அதில் இந்த நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 9ல் 2 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து படிச்சுருங்க. இதில் முக்கியமாக இந்த மூமெண்ட்டு, அதுக்கடுத்து போன் ஆஃப் தி ஸ்கல்லு, டெட்டனி, அதுக்கடுத்து ஃபிசியோதெரப்பி, பிரெயின் பாக்ஸு, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். 3 மார்க்ஸ் பார்க்குறப்ப ரெகுலர் எக்ஸசைஸோட யூசஸ்ஸு, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மஸ்குலர் டிஸார்டர், இதெல்லாமே முக்கியம். ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலஸ்டல் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். 5 மார்க்ஸ் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2வது 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜிக்கு இருக்காது. அதுக்கடுத்து லாங் போன் வந்து படிச்சுருங்க. ஜாயிண்ட் சரிங்களா, அது 2 பேத்துக்குமே இருக்கும். அது வந்து டிஃப்ரென்ஸ் டைப் ஆஃப் மூமெண்ட், அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து 10வது லெசனில் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே படிச்சுருங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோன் அண்ட் ராட்ஸில் ரிஃப்ளெக்ஷன் ஆர்க்கு, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டினு, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். 3வது கேள்வி ரொம்ப முக்கியம் சரிங்களா, இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கைரி அண்ட் செல்சி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 3 மார்க்ஸு எல்லாமே படிச்சுங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நியூரானை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதேமாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆர்க்ஸ் இதை படிங்க. எரர்ஸும் முக்கியம்தான் சரிங்களா. பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா எரர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 11. ஸோ இது வந்து 2 மார்க் 3 மார்க் வந்து கம்மியாக தான் இருக்குது, இதெல்லாமே படிச்சுருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுக்கடுத்து 5 மார்க்ஸு 5 மார்க் 4மே படிச்சுருங்க. இதில் வந்து 4வது கேள்வி, இங்கே டிசீஸ் பற்றி கேட்கலாம் சரிங்களா, என்னென்ன ஹார்மோனு இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து 12வது லெசனு, இது வந்து பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜிக்கு இருக்காது. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை படிக்க தேவை. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து எக்கனாமிக் சுவாலஜின்னு இருக்கும் சரிங்களா. இது ஒன்லி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சரிங்களா. இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ பியூர் சயின்ஸு இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்டெட்டஸ்கோப் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். சிபிஆர் பற்றி இங்கேயும் கொடுத்துருக்கலாம். சிடி ஸ்கேனு, பிடி ஸ்கேனு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா, அதை படிச்சுருங்க. ஃபைனலாக எக்கனாமிக் சுவாலஜி, இதில் 2 மார்க்ஸ் வந்து சிம்பிளான 2 மார்க் நிறையா இருக்குது. வெர்மி வாஷு, வெர்மி டெக்கு, ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுனா யார், அதுக்கடுத்து மோரிகல்ச்சர்னா என்ன, ஏபிகல்ச்சர்னா என்ன, கக்குன்னா என்ன. ஸோ இதெல்லாமே சிம்பிளான 2 மார்க்ஸு, இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு படிச்சுருங்க. 3 மார்க்ஸும் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் படிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படித்து வச்சுருங்க. நீங்கள் ஃபிஷ் படித்தாலும் சரி, அல்லது வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங் வந்து படித்தாலும் சரி. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே படிச்சுருங்க. ஃபைனலாக 5 மார்க்ஸு 5 மார்க்ஸ் வரும்போது இந்த எம்ஓடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்மிங்கு, இந்த பாம்பேக்ஸ் முறையோட லைஃப் சைக்கிள் சரிங்களா, இதெல்லாமே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.